இந்த வாட்டி டிமார்ட்லேருந்து தான் கோதுமை மாவு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன், 1 கிலோ செஞ்சு பார்ப்போம். நல்லா வந்தால் இதில் எடுத்துக்கலாம், ரேட்டும் பரவாயில்லங்கிற மாதிரி தோணுச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து படைஞ்சு வச்சுட்டேன் மாவு. அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்குள்ள கிரேவி பண்ணிடலான்னு சொல்லி ரெடி பண்ணியிருந்தேன். கொண்டக்கடலை கிரேவி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சென்னை மாதிரி பண்ணலாம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் சரி நம்ம கொண்டக்கடலை கறி மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கேஷ்யூஸ், தேங்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாமே ஒன்றா போட்டு வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு சிம்பிளாக ஒரு தாளிப்பு கொடுத்து வெங்காயம், தக்காளி திரும்ப கொஞ்சம் நைஸாக அரைஞ்சி தாளிப்பு கொடுத்துட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் எல்லாமே போட்டு கொண்டக்கடலை ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவே ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூள் இருக்குன்னா சூப்பரான மசாலா ரெடி. உண்மையிலே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தா டேஸ்ட் சூப்பராகவே வந்துருந்துச்சு. சப்பாத்தி சூப்பர் சாஃப்ட்டாக வந்துருந்துச்சு. இனிமேல் நான் லூஸில் தான் மாவு எடுத்துகிட்டு வரப்போகிறேன். நீங்களும் எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கிட்ஸோட ஃபஸ்ட் பர்த்டே எப்படியோ கொண்டாடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவோம். நான் எப்படி ருத்ரா குட்டி பர்த்டே கொண்டாடணும்னு சொல்லிட்டு இந்த கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். கீழே ஆரோ மார்க் இருப்பாங்க, அங்கே டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஃப்ரீயாக இருக்க டைமில் செக் பண்ணி பாருங்கள், நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். See you next video. Bye.